காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான கெடு முடிந்திருக்கும் நிலையில் மத்திய அரசுக்கு தமிழக விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தும் விதமாக இன்றும் விவசாயிகள் போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். காவிரி மேலாண்மை வாரியத்தை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அமைக்க வலியுறுத்தி 4வது நாளாக இன்றும் தமிழக விவசாயிகள் டெல்லியில் போராட்டம் நடத்தினர். நாடாளுமன்ற சாலையில் கைதட்டி போராட்டம் நடத்திய விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் மோடி போராட்டம் நடக்க ஒடுக்கலாம், ஆனால் டெல்லியில் எங்களை ஒடுக்குகிற மோடி தமிழகம் எல்லை மிதியடிக்க விட மாட்டோம், தென்னகத்தில் அவர் கால் பதிக்க விட மாட்டோம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற வரையிலும் எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை, அதை அமைக்காமல் நாங்கள் விடமாட்டோம். ஒன்று மோடி பிரதமராக இருக்க வேண்டும், இல்லை விவசாயிகள் தமிழ்நாட்டில் வாழ வேண்டும் என்கிற சபதத்தோடு டெல்லியில் இருந்து புறப்படுகிறோம். காவிரி உரிமை மீட்பு குழுவைச் சேர்ந்த விவசாயிகள் தஞ்சாவூரில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரியில் உரிமையை இழந்துவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசு மதிக்கவில்லை என்று அவர்கள் முழக்கங்கள் எழுப்பி கண்டனம் தெரிவித்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி தீர்ப்பு சொன்னதை இந்தியோட கடைசி இது வரைக்கும் மத்திய அரசோ கர்நாடக அரசோ இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. இதே சூழ்நிலை நினைத்து போனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வேற தொழிலுக்கு தான் மாறணும், இல்லைன்னா அனைத்து விவசாயிகளும் சேர்ந்து தற்கொலை தான் பண்ணிக்கணும். வேற வழியே எங்களுக்கு கிடையாது. இதை உடனடியாக மத்திய அரசு கர்நாடக அரசும் ஈடுபட்டு மேலாண்மை அமைக்கிறதுக்கு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து தூக்கு மாட்டி தற்கொலைக்கு முயன்ற நாகை விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். காவிரியிலிருந்து தண்ணீர் கிடைக்காமல் 500க்கும் அதிகமான தமிழக விவசாயிகள் உயிரிழந்துள்ளதை சுட்டிக்காட்டி போலீசாருடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி திண்டுக்கல் நாகல் நகரில் உள்ள செல்போன் டவர் மீது ஏறி போராட்டம் நடத்திய 6 பேரை போலீசார் கைது செய்தனர்.